இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லின் அவளோட சிஸ்டர் லூசி மேலே இருந்து தள்ளி விட்டுட்டு இந்த லின் ஃபேமிலியோட ஒரே பொண்ணா நான் மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் அப்படியே எங்கள் கடலுக்குள்ளே போய் விழுகிறா. நான் வாழ்க்கையில் திரும்ப இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இந்த குடும்பத்தோட பாசத்துக்காக கண்டிப்பாக இயங்க மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் மேலே அங்கே கலர்ஸ் எல்லாமே தூக்கி ஊற்றி விட்டு நீ எப்படி திருட்டு வேலை பண்ணுவ, காப்பி பண்ணுவ உன் சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு பழி போட்டதும் அவங்க பேரண்ட்ஸுமே நம்ம ஹீரோயினை தான் ரொம்ப மோசமாக திட்டாங்க. அவன் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்ற சொன்னால் அவங்க யாருமே கேட்க மாட்டாங்க. நீ எப்படி இந்த மாதிரி பண்ணுவ சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அந்த லூசியுமே பேசிட்டு இருக்கா. அவங்க அம்மா உன்னை திரும்ப கூட்டிகிட்டு வந்ததே தப்புன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பார்த்தேயில நீ அவளோட பெயிண்டிங்கை அசலாக அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் ஆமாம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை ட்ரா பண்ணேன், பட் இவ திருடிட்டான்னு சொல்லிட்டு பேசுகிறான். அவங்க அப்பா கோவமாயிட்டு அவளை பிடிச்சி திட்டாரு. நீ எந்த மாதிரி பிறந்து வந்திருக்க, நான் உன்னை பெத்ததே பாவம்னு சொல்லிட்டு சோப்பங்க அவள் நீங்கள் சிஸ்டரை திட்டாதீங்க, அவள் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா, அவளுக்கு ரொம்ப போராமையாக இருக்குது, நான் இந்த குடும்பத்தோட அடாப்டட் பொண்ணுன்ற வாசி அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவும் கிடையாது, என்னை நம்புங்கன்னு சொன்னால் அங்கே நம்ம ஹீரோயினை யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்க நான் இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன், யாருக்குமே மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே அங்கே மாடிக்கு போகிறா. அப்போ அங்கே அந்த லூசி என்ன சிஸ்டர் நீ இப்போ என்ன உயிரை விடுறதுக்காக போறியா, உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க, உண்மையிலே நீ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெயிண்டர் தான் பாரு, இது மூலமாக எனக்கு எவ்வளோ அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்ற சொன்னதும் அப்படின்னா நீ ஒத்துக்கிறியா அப்படின்ற சொன்னதும் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனால் யார் இதை நம்புவாங்கன்னு சொல்லிட்டு அதை கிழிச்சு போட்டா. நீ என்ன மைண்டில் நினைக்கிறையோ அது எல்லாத்தையும் நான் அப்படியே பார்த்து காப்பி பண்ணிடுவேன், எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு பவர்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன், நான் அப்பா அம்மாட்ட சொல்லுவேன்னு சொன்னதும் யார் நம்புவா, என்னைக்காச்சும் அவங்க பிள்ளைய நினச்சிருக்காங்களா, நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வந்ததே தப்பு, இந்த குடும்பத்தோட ஒரே பொண்ணா நான் தான் இருக்கணும், நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சவங்க மாடியிலேருந்து தள்ளி விட்டு தான் நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே போய் இறந்துருக்கா. இப்போ டக்குன்னு அன்னைக்கு காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு அவள் உட்காந்துருக்கவுமே என்ன திரும்பவே நான் ரீபான் ஆகி வந்துட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. இப்போ ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. கண்டிப்பாக இந்த டைம் நீ என் மைண்டை ரீட் பண்ண முடியாது, நீ என்னை ஜெயிக்கவும் முடியாது, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதே அவங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து அந்த வந்துடுறா. பாங்க சிஸ்டர் நீ என்ன காம்படிஷனுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொன்னது என்னை டச் பண்ணாதன்னு சொன்னால் அவங்க அம்மா கோவப்படுறாங்க, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு சிஸ்டர் நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொன்னால் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சதுமே உனக்கு பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதான்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கற்றுனதும் ஆமாம் உங்களுக்கு ரொம்ப தெரியுதா அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. வார்த்தைகளை பார்த்து பேசுங்க, இவ்வளோ மாதிரி ஒரு ஃப்ராடை வளர்த்துட்டு உங்களுக்கு வாய் வேறையான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிருது, நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிடுவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு சிஸ்டர் காம்படிஷன் அதுவுமா நீ எதுக்காக இப்படி கோவப்பட்டுச்சேக்க, உனக்கு என்ன அடிக்கணுமா அதனால தான் இப்படி பண்ணுறான்னு சொன்னதும் இந்த நல்ல மாதிரி வேஷம் போகிற வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நீ என்ன ஐடியா பண்ணிச்சுக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்போ அவங்க அப்பா உன்னை திரும்ப ரிட்டர்ன் கூட்டிகிட்டு வந்தது தப்பு அப்படின்ற சொன்னதும் யார் உங்ககிட்ட சேர்ந்து வர்றதுக்கு ஆசைப்பட்டது, உங்களை யார் இங்கே பேரண்ட்ஸ் தான் நினைக்கலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் பெற்றவங்களை இப்படி எல்லாரும் முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தாத சிஸ்டர், உனக்கு அடிக்கணும்னா என்ன அடிச்சுட்டு போன்னு சொன்னதுமே கோவமாயிட்ட அடித்ததுமே அவங்க அம்மா உன் தங்கச்சிட்டு எப்படி பேசுகிறேன்னு சொன்னால் அவள் அம்மா நீங்கள் தயவு செஞ்சு பேசாமல் இருங்கம்மான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே போய் ட்ராமா பண்ணால் திரும்ப போட்டு அடித்ததும் நீ தானே கேட்ட அப்படின்றத அவள் சொல்கிறா. தண்ணி தூக்கி வேற மேலே ஊற்றி விட்டு டப்பாவை தூக்கி எரிஞ்சிட்ருக்கா. எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க ஏன்ட்டன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து. பட் ஆனால் ஹீரோயின் உங்களை மாதிரி பெற்றவங்க இருக்கிறதுக்கு இல்லாமல் போகலாம், எப்போ பார்த்தாலுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாய்க்கிலேயே பேசிட்டு வரீங்க, இதுக்கப்புறம் இந்த காம்படிஷன்லுமே நான் கலந்துக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் அதை எடுத்து கிழிக்க போனதுமே இவள் பயந்து போயிட்டு சிஸ்டர் வேணான்னு சொன்னதுமே அவங்க அம்மா விடு கிழிச்சிட்டு போட்டுன்னு சொன்னால் கிழிக்கவான்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இடத்துக்கு வந்திருக்க, இதை போய் கிழிச்சு போட்டு ஓ கேரியரை இப்போ ஸ்பாயில் ஆக்குவியா, தயவு செஞ்சு நீ காம்படிஷனில் கலந்துக்கோன்னு சொன்னால் அவங்க அம்மா நீ எவ்வளோ நல்ல பொண்ணு தங்கண்டா நீன்னு சொல்கிறாங்க. அப்போங்க அவள் நீ கலந்துக்கிட்டா தான் நான் காப்பி பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சிஸ்டர் நீ தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னதும் நான் ஏன் பண்ணக்கூடாது, நான் கலந்துக்க விரும்பலை, நான் போகிறேன்னு சொன்னால் பங்க உன்னோட கேரியர் உனக்கு முக்கியம் இல்லையான்னு சொன்னதும் நீ ஏம்மா இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்படுற, நீ அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம் அப்படின்ற சொன்னதுமே அவள் சிஸ்டர் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரி ஆக்டிங் பண்ணிச்சேக்கா, எனக்கு பிடிக்கலப்பா இங்கே கலந்துக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிழிக்க போகிறா. பட் அவள் விட மாட்டா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொன்னதும் உங்கள் பேரண்ட்ஸ் ரொம்பவே நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க.
ஸோ காம்படிஷனுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதும், பட் நான் கலந்துக்க விரும்பலன்னு சொன்னால் நான் என்ன செய்ய சொல்லு அப்படின்டா சொன்னதும், அப்படியா நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்துட்டு சாரி கேட்கணும், ஃபஸ்ட்டு நான் சொல்கிற வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அங்கே அதை எல்லாத்தையுமே துடைக்க சொன்னதுமே உடனே அவங்க துடைச்சிட்ருக்கா வந்து, அப்பா நீ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, சிஸ்டரை போய் அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னதும், நான் துடைக்கணும் தான் சொன்னேன், இவ்வளவா துடைக்க சொன்னேன், ஆளை கூட்டிகிட்டு வந்து துடைப்பான்னு பார்த்தா அவளே துடைச்சிட்ருக்கா அப்படின்றத சொன்னதும், அவங்க அம்மா அங்கே ரொம்ப மோசமாக திட்டினதும், என்னவா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு போனால் உடனே அவள் நானே பண்ணுறேன் சிஸ்டர்ன்னு சொல்கிறா. காம்படிஷனில் கலந்துக்கவே இல்லைன்னு சொன்னதுமே நீ தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்றத சொல்லி டப்பாவை தூக்கி போட்டதுமே சரி நான் இப்போ கொண்டு வரேன்னு சொன்னதும், ஏன்னா இந்த தண்ணி பார்க்க நல்லாவே இல்லை, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வேணாம், வேற எதை கொண்டு வான்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர் நான் திரும்ப கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. அவங்க பேரண்ட்ஸ்க்கு கடுப்பாயிடுச்சுக்கு தண்ணியை பிடிங்கிட்டு நீ இந்த காம்படிஷனில் ஒன்று கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ வந்து கிளம்புன்னு சொன்னதுமே சரி நான் போகிறேன்ப்பான்னு சொன்னதும், ஐயோ சிஸ்டர் நான் வந்துட்டு எல்லாமே உனக்காக பண்ணிட்டு நீ கலந்துக்கோன்னு சொன்னால் ப்ரெஷ் எல்லாமே பாரு ரொம்ப அழுக்காக இருக்குது, இதை க்ளீன் பண்ணிட்டு வான்னு சொன்னால் நீ வந்து காம்படிஷனில் மட்டும் வந்து இப்போ கலந்துக்கோ, அதுக்கப்புறம் உன்னை நான் அப்படியே காப்பி பண்ணி உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு இவன் உடனே ப்ரெஷ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே க்ளீன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கா. பார்த்தியா சிஸ்டர் எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஸோ காம்படிஷன் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொன்னதும் இவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நான் உன்னை காப்பி பண்ணி உனக்கு முன்னாடியே இதை வந்து ஃபுல்லாமே கவர் பண்ணிடுவேன், இப்போ உன் நிலமை என்ன ஆக போகுது பாருன்னு சொல்லிட்டு யோசிச்சா அங்கே வந்து காம்படிஷனுக்கு காமிக்கிறாங்க 2 டிராயிங்ஸை எதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உடனே சிஸ்டர் நீ எதை சூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் நான் என்னத்தை வேணாலும் பண்ணுவேன், அதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கேட்குறா. நாங்கள் அந்த லேடி மாதிரி இருக்கிறது தான் பண்ணணும்னு சொன்னதும் நானுமே அதான் சிஸ்டர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேக்கா. பாங்க சரி ஓகே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத அவர் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. இங்கே இவளை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு நக்கலாக சிரிச்சிட்டு நீ வந்து வரைய ஆரம்பித்ததுமே நான் வந்து அதை எல்லாத்தையுமே காப்பி பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த டிராயிங்கோட பேரை மட்டும் கீழே சைன் பண்ணி வச்சுட்டு அவப்பாட்ட அங்கே உட்காந்துக்கிட்டதுமே இவள் பவர்ஸை யூஸ் பண்ணி பார்த்தா ஜஸ்ட் சைன் மட்டும் தான் தெரியுது. அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிட்டு என்ன பண்ணியிருக்க நீ வந்து டைம் வேஸ்ட்டாக போயிட்டு எதுக்காக நீ வந்து ட்ரா பண்ணாமல் இருக்க, வெறும் பேரை எழுதி வச்சுட்டு உட்காந்துட்ருக்க அப்படின்றத சொன்னால் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இல்லை வெறும் பேப்பரை கூட தூக்கி கொடுப்பேன், உனக்கு என்ன அதை பற்றி அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாமா, உனக்கு கலர்ஸ் வந்துட்டு நான் கலக்கி கொடுக்குறேன் வான்னு சொல்லிட்டு அங்கே கலர்ஸ் பண்ணால் இது என்ன எப்படி இருக்குது, இது எப்படி போய் ட்ரா பண்ண முடியும்னு சொன்னதுமே சரி ஓகே நான் லைட்டாக பண்ணவா அப்படின்றத சொல்லிட்டு திரும்பவுமே அங்கே பண்ணிகிட்டே இருக்கா. இவள் சொல்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு இஷ்டம் இல்லைப்பா நான் பெயிண்டிங்லாம் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னதும் உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எதுக்காக உட்காந்துட்டு இருக்கேன்னு சொன்னால் தூக்கி கீழே போட்டுட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், இல்லை வெறும் பேப்பரை தூக்கி கொடுப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, ஏன் நீ ஏன் மேலே இவ்வளோ அக்கறைப்படுற, ஃபஸ்ட்டு நீ போய் பெயிண்டிங் பண்ண அப்படின்ட்டு சொன்னதும் இவளுக்கு கோவம் ஆகிட்டு அங்கே நீடன் பண்ணிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. தயவு செஞ்சு சிஸ்டர் ட்ரா பண்ணுன்னு சொல்லி என்னப்பா என் மேலே இவ்வளோ உனக்கு பாசம் பொத்துட்டு வருது அப்படின்ட்டு சரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. உங்கள் பேரண்ட்ஸை பார்த்தா இவளை பொம்பளை பிள்ளையா எப்படி பிஹேவ் பண்ணிட்டுருக்கா, நம்ம பொண்ணு பாரு குடும்ப மனத்தை காப்பாற்றுறதுக்காக எப்படி ட்ரை பண்ணிட்டுருக்கான்னு, இவளால் லின் ஃபேமிலியோட பொண்ணே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் யார் உங்கள் குடும்பத்தோட பொண்ணாக இருக்க இங்கே விரும்புறதுன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. சிஸ்டர் டைம் போயிட்டுருக்கு, நீ வந்துட்டு தயவு செஞ்சு நீ வந்து ட்ரா பண்ண, அவங்க பேச்செல்லாம் பெருசாக எடுக்காத, நீ வந்து இங்கே வந்து ட்ரா பண்ணி இங்கே ஜெயிச்சு காமிச்சு என்னோட பேர் பெரிய லெவலுக்கு வரும்னு சொன்னதும் அவங்க அம்மா அங்கே வந்துட்டு ரொம்ப ஓவராக ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதுமே அவள் அதை கவனத்தில் எடுத்துக்காதீங்க சிஸ்டர்னு சொல்லும்போது ஜஸ்ட் ½ தான் இருக்குது, நீங்கள் வேகமாக ட்ரா பண்ணி முடிங்கன்னு சொன்னால் அங்கே சரி ஓகேப்பா நான் பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே நம்ம ஹீரோயின் இந்த டைம் பாரு ஒன்று நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டேக்கா. அவள் வரைய ஆரம்பித்ததுமே அங்கே வந்துட்டு ஃபுல் பிக்சருமே அவள் கண்ணுக்கு தெரியுது. நான் இப்போ வந்துட்டு எப்படி வந்து நீ ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ணுறேன் பாரு, நீ என்னவா எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிற, ஒன்று நான் இன்றைக்கி எக்ஸ்போஸ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டேக்கா. ஸோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயினுமே உன் நிலமையை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. இங்கே ட்ரா பண்ண இவன் வந்துட்டு ஃபுல்லாமே இங்கே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நடுவரை கூப்பிட்டதுமே அவருமே வந்து பார்த்துட்டு வா ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெயிண்டிங்காக இருக்குது, இப்போ வரைக்கும் நான் இதை பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாராட்டுறாரு. அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் ஆகிட்டுருக்கு, என் பொண்ணை பற்றி தெரியும்ல ரொம்பவே வந்து டேலண்டானவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் பக்கத்தில் வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு சிஸ்டர் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு பெயிண்டிங்கை வந்து இவள் காப்பி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதும் ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்னது நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேனே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா.
ஆமாம் என்ன மாதிரியே இருக்குது பாருங்க அப்படின்றத சொன்னதும் அவருமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஆமாம் அச்சஸெல்லாம் அப்படியே இருக்குது, நீங்கள் இதை பற்றி எக்ஸ்பிளைன் கொடுப்பீங்களான்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் இன்னும் ஃபினிஷே பண்ணலையேன்னு சொன்னதும் அவங்க அம்மா உடனே எங்கே ஃபினிஷ் பண்ணலை, என் பொண்ணை மாதிரியே நீ வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அவங்க அப்பா 4 கற்று கத்திட்டு இருக்காரு. அங்கே அந்த ஜட்ஜுமே என்னால் இப்போதைக்கு எது டிசிஷன் பண்ண முடியாது, ஃபினிஷ் பண்ணலைன்னு சொல்கிறாங்கல்ல பண்ணட்டும்னு சொன்னதும் என்னை பார்த்து பண்ணிட்டு 4 தான் குறை இருக்குன்னு சொல்லிட்டு பேசுவா, நீங்கள் அதை நம்புவீங்களான்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அவங்க அப்பா குடும்ப மனத்தையும் வாங்குறேன்னு சொல்லிட்டு அடிக்க வந்ததும் கையை பிடிச்சிட்டு நீங்கள் யார் என் மேலே கை வைக்க, உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே சிஸ்டர் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, பேரண்ட்ஸ்ட்டை எல்லாரும் முன்னாடி இப்படி அவமரியாதைப்படுத்துவியான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காதன்னு சொன்னதும் காப்பி பண்ணது நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிற சிஸ்டர்ன்னு சொன்னதும் யார் காப்பி பண்ணது எனக்கு என்ன தெரியாதா, நீ தான் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போங்க டைமே இருக்குது, நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுனா பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஜஸ்ட்டு 5 மினிட்ஸில் நீ என்ன பண்ணுவப்பா அப்படின்ற சொன்னதும் அதுக்கு எதுக்கு 5 மினிட்ஸ் 1 செகண்ட் போதும் அப்படின்ற சொல்லிட்டு தண்ணி தூக்கி பெயிண்டிங் மேலே ஊற்றி விட்றா. அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஷாக் ஆகிட்டு என்ன பைத்தியம் ஆகிட்டியான்னு சொல்லிட்டு திட்டான். அங்கே அந்த பெயிண்டிங் டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஓரமாக இருக்க மாதிரி இருக்குது, இதான் நான் வரைஞ்ச பெயிண்டிங் அவளோடது அது மாதிரி இருக்கான்னு சொன்னதும் உங்கள் அம்மா இவ வந்துட்டு என் பொண்ணு வரைஞ்ச பெயிண்டிங் வரைச்சிட்டு பின்னாடி தண்ணீர் மாதிரி இருக்க மாதிரி வரைஞ்சிட்டா அது வந்து ஒரிஜினல் ஆயிருமா அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு போயிட்டுருக்கு. அவங்க அப்பாவுமே மோசமாக ஹீரோயினை பற்றி பேசினதும் சிஸ்டர் நீ இப்படிலாம் ஏமாத்துவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, எதுக்காக நீ இப்படி பண்ணுறேன்னு சொன்னதும் அந்த ஜட்ஜால் என்ன முடிவு பண்ணுறதுனே தெரியலை, கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மாஸ்டர் யூட்ட தான் இதை பற்றி நம்ம விளக்கம் கொடுத்து கேட்கணும் அப்படின்ற சொன்னதும் என்னது மாஸ்டர் யூவா அப்படின்ற சட்டி கேட்கும்போது ஆமாம் இன்னைக்கு வந்துட்டு யார் காம்படிஷனில் வின் பண்ண போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக மாஸ்டர் யூவோட ஸ்டூடெண்ட்டாக மாறிடுவாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு கண்டிப்பாக அப்படின்னா நான் தான் மாறுவேன், நீ வந்து அவர் முன்னாடி அசிங்கப்பட போகிற, நீ எனக்கு காப்பி பண்ணியிருக்கன்னு சிட்டுங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, இன்னொரு தடவை நீங்கள் வரைய சொன்னீங்கனாலும் நான் ரெடியாக தான் இருக்கேன், இவ தான் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் அந்த லூசியா அவங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட்டோட அவர் ரொம்ப நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்காக மூஞ்சி அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டிட்டு விதவிதமாக வித்தியாசமாக அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் ஆனால் ரொம்ப கோவமாயிட்டு எனக்கு எதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் மாஸ்டர் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொன்னால் மாஸ்டர் இப்போ வரப்போகிறாரு அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சூஸ் பண்ணிட்டாங்க லென் ஃபேமிலியில் பொண்ணு தான் சூஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு எங்களுக்கு இருக்க ஒரே பொண்ணு தான் அது என்னோட பொண்ணு லூசி தான் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசினதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. அப்பாங்க வா இந்த குடும்பத்தில் வந்துட்டு ஒரு பொண்ணு தானா அப்படின்றத சொன்னதும் என்னோட பேரண்ட்ஸோட ஆசை பொண்ணு நான் மட்டும்தான், எப்பயுமே இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு நான் தான் வந்து எப்பயுமே முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் அதை கேட்டுட்டு அந்த ஜட்ஜுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நம்ம ஜட்ஜிட்ட நம்ம ஹீரோயின் எனக்கு இவங்க வந்து பேசுகிறத பற்றிலாம் கவலை கிடையாது, என்னோட பெயிண்டிங் ஒரிஜினல், நான் வந்து அவத்தையும் நேரடியாக பேசிக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க அம்மா என் பொண்ணு வந்துட்டு லூசி மட்டும்தான் செட்டு பேசுகிறாங்க, அந்த லூசி நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடச்சிருச்சுன்னு செட்டு கோவப்பட்டதும் ஹீரோயின் நீங்களாம் பெத்த தாய் தானே எப்படி இப்படி வந்து கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு செட்டு கோவப்படுறா. ஒரு பயாலஜிக்கல் பொண்ணை விட்டுட்டு அடா பண்ணிட்டு வந்தவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் கஷ்டப்பட்டு நாங்கள் அவ்வளோ வளர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் பேசுகிறாங்க. ஏன்னா நீங்கள் எதுக்காக என்ன திரும்ப வந்து கூட்டிகிட்டு வந்தீங்க சொன்னதும் கூட்டிகிட்டு வந்தோம், பட் அதை நினச்சி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறோம், இவ வந்துட்டு எந்த ஒரு முறைப்படியுமே கற்றுக்கிட்டது கிடையாது, இவளுக்கு எதுவுமே தெரியாது, இங்கே வந்து எப்படி வந்துட்டு பெரிய வந்து டிராயிங் பண்ணுற மாதிரி ஷோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாயிட்டு ஆமாம் எனக்கு எதுவும் தெரியாது, பட் என்னோட திறமைக்கே சான்று இதுதான் சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கா, நான் காப்பி எதுவும் பண்ண கிடையாதுன்னு சொல்கிறா. அவங்க அம்மா அங்கே வந்துட்டு அவ்வளோ திமுறா பேசிட்டு அந்த பெயிண்டிங் எடுத்து அவங்க வாட்டி கிழிச்சு எரிஞ்சு விட்றாங்க. நீ இங்கே வந்து இந்த பெயிண்டிங் வந்து காப்பி பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நீ எல்லாம் பெத்த அம்மா தானே, எப்படி வந்துட்டு நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற சொன்னதோ உன்ன மாதிரி ஃப்ராடுக்கு இதான் வந்து தண்டனைன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அப்போ அவங்க அம்மா வந்துட்டு உண்மையிலே பெற்றவங்களான்ற லெவலுக்கு ரியாக்ஷன் பண்ணிட்டு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவுமே கூட சேர்ந்து ஹீரோயினை இன்சல்ட் பண்ணதும் அவள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து உழைச்சதுக்கு பலன் இல்லாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அப்போங்க நீ எவ்வளோ நாளைக்கு போய் சொல்லி ஏமாத்துறேன்னு பார்ப்போம், கண்டிப்பாக அதுக்கான பலன் நீ அடைவன்னு சொல்லிட்டு அந்த லூசிட்ட பேசினதும் நீ இப்போ என்னை காப்பி பண்ணிட்டு நீ நல்ல உமன் நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. இப்போ எங்கள் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டா, ஆமாம்மா உங்கள் பொண்ணு உங்களை மாதிரி தானே இருப்பா, குடும்பமே ஃப்ராடாக தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மோசமாக பேசினதும் அந்த ஆள் வாய்க்கு வந்தபடி ஹீரோயினை கரிச்சு கொட்டுறாரு. ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. அவள் தன்னோட அந்த எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இதுகிட்ட வந்து பேசுறதுக்கே விருப்பம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு இந்த குடும்பத்தோட எந்த ஒரு உறவுமே கிடையாது, நீங்கள் இந்த உங்கள் ஆசை பொண்ணு நீ இவ்வளோ தானே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே ஆமாம் ஆசை பொண்ணு அவள் தான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க அம்மாவுமே பேசுகிறாங்க. அப்படியா இந்த காப்பி பண்ணுற
பண்ணுறவ எப்படி மாஸ்டர்கிட்ட போய் மாட்றா நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. மாஸ்டர் யூ பார்த்தா உள்ளே என்ட்ராகிறாரு. ஹீரோயின் போகும்போது அவர் அந்த பெயிண்டிங்கை நோட்டீஸ் பண்ணிடுறாரு. மாஸ்டர் யூ உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவரை மீட் பண்ணுறதுக்கு வரா. அப்பாங்க ஆமாம் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து பேசும்போது இவன் தான் லின் ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அந்த லூசியை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. என்னோட பெயிண்டிங் இதான் செட்டு காமிச்சா அவங்க அம்மா என் பொண்ணு அப்படி ஒரு டேலண்ட் அது இதுன்னு செட்டு பேசுகிறாங்க. உங்களோட சிசியை என்னோட பொண்ணை தானே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் யார் சொன்னது அப்படிலாம் எதுவும் இல்லையம்மா அப்படின்றத சொன்னதும் அதோட பொண்ணை சூஸ் பண்ணியிருக்கதா சொன்னீங்களே அப்படின்றத செட்டு அங்கே கேட்கும்போது நானா இந்த பெயிண்டிங்கில் நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லையே அப்படின்றத சொல்லும்போது அப்பாங்க சரி இன்னொரு பெயிண்ட் பண்ண பொண்ணு எங்கன்னு செட்டு கேட்டா அப்பாங்க அவளுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆல்ரெடி இந்த பெயிண்டிங்கை தான் கிழிச்சு போட்டாங்களே. அப்பாங்க அந்த பெயிண்டிங் அந்த பொண்ணுட்டாய் தான் இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோயின்ட்டு அந்த பெயிண்டிங்கை நீ காமிமான்னு சொன்னால் மாஸ்டர் அது காமிக்கிற நிலைமை இல்லைன்னு சொன்னதும் பரவாயில்ல நீ காமின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங்கை வந்து அவள் திறந்தா அது எல்லாமே கொட்டி போயிடுது. சின்ன இங்கே இஷ்யூ ஆயிடுச்சு அதில் தான் இப்படி வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்றத அந்த ஜட்ஜு சொல்கிறாரு. ஸோ அதை எல்லாத்தையுமே ஓட்ட வச்சுட்டு நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறா. அவங்க அம்மா இவ வந்துட்டு ஃப்ராடு என் பொண்ணை காப்பி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் இந்த லூசியுமே அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கா. ஹீரோயின் அவர் அந்த பெயிண்டிங்கை பற்றி விளக்கம் கேட்டதுமே அவர் ரொம்ப அற்புதமாக அதை பற்றி பெயிண்டிங் வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டேக்கா. அதை பார்த்ததுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெயிண்டர்னு. இது யார் கிழிச்சதுன்னு சொன்னதும் அந்த லேடிக்கு மூஞ்சே மாறி போயிடுது. நம்ம சிசியை ஏற்றுக்க போகிறேன் நீ தான் அந்த பொண்ணுன்னு சொன்னதுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தேங்க்யூ சொன்னால் அந்த லூசிக்கு வைரலாக எரியுது. அப்போ அங்கே அவங்க அம்மா வந்துட்டு நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ரொம்ப தப்பாக டிசிஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அவளுக்கு எதுவுமே தெரியாது அவள் வந்து ஒரு ஃப்ராட் அது இதுன்னு பேசுகிறாங்க. பட் அவர் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பொண்ணு தான் பண்ண முடியும். கிளாஸ்மே போயிட்டு பழகாமல் அவளாவே வரைகிறானா அவளுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு சொன்னதும் அவங்க அப்பா அங்கே நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த லூசியுமே அந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் தப்பான டிசிஷன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்க பயங்கரமாக கற்றுனதும் அதை கேட்டுட்டு அங்கே யூக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே மாஸ்டரா இல்லை நான் மாஸ்டரா அப்படின்றத சேர்த்து கோவப்படும் போது ஹீரோயின் ஓ உங்களுக்கு ரொம்ப தெரியுமா உங்கள் ஃப்ராடு பேசுகிற பொண்ணை பற்றி நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற செட்டு கோவப்படுறா. ஸோ அந்த ஜட்ஜுக்குமே எதுவுமே புரிய மாட்டுது. அப்பாங்க ஃபைனலாக இவ தான் செலக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்காங்க. பட் அவங்க அம்மாவால் அதை தாங்கவே முடியலை. அப்பாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து ஏற்றுக்கவே மாட்டோன்னு சொன்னதும் நீங்கள் யாரை ஏற்றுக்கிறதுக்கு உங்களை தான் நான் வந்து ஆல்ரெடி என் குடும்பத்தோட ஆளுங்க இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டேனே அப்புறம் நான் இங்கே வந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டு சண்டை போடுறா. அப்போ அந்த லூசியுமே நீ வந்து என்னோட பெயிண்டிங்கை காப்பி பண்ணிட்டு எப்படி நீ தான் வந்து வின் பண்ண மாதிரி நடிப்ப சிஸ்டர் ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சா அவளை கீழே விழுந்துக்கிட்டு தள்ளி விட்ட மாதிரி அங்கே ட்ராமா பண்ணி அழுகுறதும் ஹீரோயினுக்கே ஷாக் ஆயிடுச்சுக்கு. அவங்க அம்மா அங்கே திரும்பவுமே பார்த்தீங்களே இவளோட புத்தியை இதை இவ ஒரிஜினல் கொண்டோன்னு சொல்லிட்டு திரும்ப மோசமாக அம்மா அப்பா எல்லாரும் பேசினதுமே ஹீரோயின் கோவம் ஆகிட்டு வாயை மூடிட்டு மரியாதை இருந்துக்கோங்க இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு உறவுமே இல்லை இந்த ஃப்ராடை வந்துட்டு பொண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே நீங்கள் சுற்றுங்க இப்போ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ரொம்பவே நல்ல பேர் வாங்கி கொடுப்பா அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டு அந்த லூசி நீ வந்து எதுக்காக இப்போ காப்பி பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க சிஸ்டர் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாடகம் நடிச்சுட்டு அழுதுட்ருக்கா. ஹீரோயினுக்கு அதை பார்த்தா சிரிப்பு தான் வந்துட்டுருக்கு. பட் ஆனால் அங்கே மாஸ்டர் யூக்கு அதை பார்த்துட்டு பெரிய ட்ராமாவை தான் தோணுது என்ன தொல்லையாக இருக்குன்ற மாதிரி அவர் ரியாக்ஷன் இருக்குது. உங்கள் அம்மா உன்னெல்லாம் புள்ளன் பெற்றதே பாவம்னு சொன்னதுமே அப்படியா நீ எல்லாம் ஏன் புள்ள போடுறன்னு சொல்லிட்டு கேட்டு அங்கே சண்டை வந்ததும் அங்கே அவர் வந்து நீ இவங்க பேச்செல்லாம் பெருசாக எடுக்காதம்மா நீ ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஸ்டூடெண்ட் நாளையிலேருந்து நீ என்னோட குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அவள் தேங்க்யூ சொன்னதுமே அந்த லூசிக்கு இவ்வளோ ட்ராமா பண்ணியுமே சக்ஸஸ் ஆகலேன்னு சொல்லிட்டு வயிறு எரியுது. வீட்டுக்கு வந்துமே டென்ஷனாக இருக்குது. அவள் வந்துட்டு இவ்வளோ பெரிய பேர் வாங்கிக்கிட்டு நம்மளை கழட்டி விட்டுட்டு அவன் மட்டும் அனுபவிப்பாளா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கப்பான்னு சொன்னதும் அவங்க அம்மாவுமே ஆமாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அவளுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்கள் நம்ம பேசணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க அப்பாங்க கால் பண்ணிவிட்டு நீ வீட்டுக்கு வான்னு அழைக்கின்னு சொன்னதுமே அவளுமே சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்றத சொல்கிறா. அப்பாங்க வீட்டுக்கு வந்ததுமே எதுக்காக கூப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டா நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டு பெற்றவங்களை விட்டுட்டு எப்படி சுற்றுவ அப்படின்ற செட்டு பேசினதும் நீங்கள் யார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எனக்கு தான் எந்த உறவு இல்லைன்னு நான் முடிச்சிட்டேன் அப்புறம் என்ன அப்படின்ற சொன்னதும் கோவத்தில் ஏதோ பேசினா அதுக்காக நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டா. அவங்க அம்மாவுமே என்ன நக்கலாக சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் இப்போ பாசத்தில் கூப்பிடல வேஷத்தில் கூப்பிட்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன் நான் வந்துட்டு பெரிய லெவலுக்கு ஆளாயிட்டேன் ஸோ அது மூலமாக நம்மளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நம்ம பெரிய பேர் வாங்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியும் உங்களை பற்றின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சுக்கா. உனக்கு என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுறோமான்னு சொன்னதும் அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்ட்டை காமிக்கிறாங்க. அப்பா என்னோட பர்த்டேக்காக அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு அந்த லூசி பேசினதும் என்ன வேணாலும் நம்ம கண்டிப்பாக உனக்கு பண்ணலான்னு சொன்னதும் ஹாப்பியாகிடுச்சேக்கா. ரொம்ப அமைதியாக நின்றுச்சேக்கா. ஏன்னா நிறைய காசு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாப்பா இது இந்த லின் ஃபேமிலியோட
லூசியோட பழக்கம் அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அவங்க அப்பாவுமே நெக்ஸ்ட் டைம் உனக்குமே அதே மாதிரி பண்ணலான்னு சொன்னதும் அதை எனக்கு பிறந்தநாளே முடிஞ்சிருச்சே போன வாரம் அப்படின்றத சொல்லும்போது அப்படியா அது எங்களுக்கு யாருக்கும் ஞாபகம் இல்லை, சரி இருக்கட்டும் இப்போ என்ன பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கண்டுக்காம லூசிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசியிருக்காங்க. ஸோ அப்போவே நீங்களாம் கண்டுக்கல, இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன கண்டுக்க போகிறீங்களா, புதுசாக என்ன பாசமலை கொட்டுது அப்படின்றத சொன்னதும் அம்மா என்ன தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா நீ என்ன சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு செலவு கூட காசு கொடுத்தது இல்லையே, எல்லாத்தையும் நான் தானே வேலை செஞ்சு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவங்க ஒய்ஃபை பார்த்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு மெய்டை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியலன்னு சொன்னதும் அவங்க மேடம் வந்துட்டு அவங்கள தான் எப்பயுமே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சுக்கிட்டாங்க அப்படின்றத விஷயத்தை அவங்க சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிருது, எங்கே மாட்டிக்குவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்பயுமே இவங்க யாரும் எனக்கு எதுவும் பண்ணது கிடையாது, இந்த லூசியை தான் ரொம்ப பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, நான் வந்துட்டு திடீர்னு உங்கள் மேலே பாசங்க அமைக்கன்னு நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க, ரெண்டாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரொம்ப உங்கள் பொண்டாட்டி உத்தமி அதுன்னெலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படிலாம் எதுவும் கிடையாது, இந்த லூசி யார் தெரியுமா அவங்க ஆசை காதலனுக்கு பெற்று வச்சுருக்காங்க, அதனால தான் இவ்வளோ பாசம், நான் உங்களுக்கு பிறந்த பொண்ணு தானே அப்படின்றத சொன்னதும் அந்த லேடி என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கோமானத்து அங்கே பயந்து போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவள் சொல்கிறது என்ன உண்மையான்னு சொல்லிட்டு முறைச்சதுமே அப்போ அங்கே மெய்டுமே அங்கே ஆமாம் சார் அதெல்லாமே உண்மைதான் அப்படின்றத சொன்னதும் அவருக்கு ஷாக் ஆகிருது. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது மெய்டு வந்துட்டு சாரி கேட்குறாங்க, இந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கும்போது இவங்க வெளியே விட்டுட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் வயிறு கொஞ்ச நாளாகவே பெருசாக இருந்துச்சு, நீங்கள் கிராமத்து சைடில் போயிட்டு வரங்குள்ளேயுமே திரும்ப பார்த்தா இவங்க கையில் குழந்தையோட இந்த லூசியோட சேர்ந்து வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்படின்னா என் கூட வாழ்ந்துக்கிட்டே உன் கூட வந்து அஃபேர் வேற வச்சுட்டு வேற ஒருத்தையும் கூட வாழ்ந்துருக்கியா, நீ அப்போ என்னை சீட் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு எவ்வளோ கேவலமான பொம்பளை நீ, உன்னை பையன் நான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னதும் அந்த லூசி இந்த லேடி போய் சொல்லிட்டு இருக்காங்க, நான் உங்களோட பொண்ணு தான் சொல்லும்போது அந்த லேடி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், 20 வருஷம் ஆயிடுச்சு நம்ம கல்யாணம் ஆகி, ப்ளீஸ் என்னை வந்து நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்ற சேர்த்து பேசினதும் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் பொண்டாட்டி வந்து நல்லவங்கன்னு சேர்த்து ஹீரோயின் சொல்கிறா. அவங்க உடனே வந்துட்டு நடிச்சுட்டு நீங்கள் ப்ளீஸ் உங்கள் பொண்ணை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறணும், அவள் வந்துட்டு ரொம்ப நல்லவ, உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த லூசியை பற்றி பேசினதும் ஹீரோயின் பார்த்தீங்களா இத்தனை வருஷமாக உங்கள் பெத்த பொண்ணை விட்டுட்டு நீங்கள் வந்து எவனோ ஒருத்தனுக்கு பிறந்த பொண்ணை ஊட்டி வளர்த்துருக்கீங்கன்னு சொன்னதுமே அப்பா தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து உங்களோட பொண்ணு தானே பாட்டு சீட்டை வச்சுட்ருக்கேன், அதை பார்த்துட்டு பார்த்தீங்களாப்பா இதான் உங்கள் பொண்டாட்டியோட லட்சணம், இவங்க வேணுக்குனே தான் என்னை வந்து துரத்தி விட்டாங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே இவ போய் சொல்லி சும்மா ஏற்றி விட்டுட்டு இருக்காப்பா, நான் உங்களோட பொண்ணு தான் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவே கோவமாகி போயிடுது. கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே உங்கள் 2 பேத்துக்குமே அனுமதி கிடையாது, மரியாதை எங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த லேடி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த லூயி வந்து ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ட்ராமா பண்ணுறா பாரு அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப அப்படியே டென்ஷன் தான் ஆயிட்டு இருக்கு. பிறகு அப்பா சோகத்தில் போய் உட்காந்துட்டு இருந்தா ரொம்ப கவலையாயிட்டு இப்போ தனிமையில் ஃபீல் பண்ணுறதுனா எப்படி இருக்குன்னு தெரியுதா, சின்ன பிள்ளையில என்னை கொண்டு போய் தெருவில் விட்டுட்டு வந்துட்டாங்களே அப்போ எப்படி இருந்திருக்கும், நான் வந்துட்டு யாரும் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இப்போ உங்களுக்கு புரியுதா அவங்களோட ட்ராமாவை பற்றி அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே எமோஷன் ஆயிட்டுருக்கா. அப்பாங்க மேடம் வந்துட்டு இப்படி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னதுமே வேமா போய் பார்த்தா ஹீரோயின் பயந்து போய் நின்றுட்டு ஐயோ நான் வேறு ஏதோ தூக்கில் தூங்கிட்டாங்களோ இல்லை கழுத்தறுத்துக்கிட்டாங்களோன்னு நினச்சேன், சும்மா இங்கே ட்ராமா தான் நடக்குதான்னு சொன்னால் அந்த லூசி என்ன தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உனக்கு இங்கே பேசுறதுக்கு வேற வாய் இருக்கான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்பா நான் இதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு செலவுக்கு எப்பயுமே காசு கொடுப்பேன்னு சொன்னதுமே ஐயோ உங்கள் காசெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் வந்துட்டு இப்போ நல்லாவே சம்பாதிக்கிறேன், எனக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னு சொன்னதும் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்ற சிட்டி கேட்கும்போது 2 மில்லியனுக்கு மேலே கிடைச்சிருக்கு என்னோட பெயிண்டிங்கை சேல்ஸ் பண்ணாலேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவர் இவ கூட சேர்ந்து இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்டு நீ பேசாமல் இங்கேருந்து போயிடும்னு சொன்னதுமே அந்த லேடி கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அந்த லூசிக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, இப்போ நம்மளையுமே வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்களேன்னு சொல்லிட்டு பாங்க நீ வந்து நான் கூட சேர்ந்து இருந்தா நீ எனக்கு பின்னாடி அஃபேர் வச்சுட்டு பிள்ளைய வேற பெற்று வச்சுட்டு அதை நீ அடாப்ட் பண்ணிட்டு வந்தேன்னு போய் சொல்லி வேற என்னை ஏமாத்திட்டு இருப்பியா, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுமே அப்பாங்க அந்த உடனே லூசி அம்மா நீங்கள் பிரச்சனையை பெருசாக்காமல் சைன் பண்ணுங்க, அப்பா மாதிரி ஒரு ஆளை நீங்கள் எப்படி ஏமாற்ற முடியும்னு சொன்னதும் ஹீரோயின் இதனடா ட்ராமான்னு சொன்னதுமே நான் ஒன்றும் ட்ராமாலாம் பண்ண கிடையாது இது உண்மைதான் அப்படின்றத
சொன்னதும் அவங்க அம்மாங்க கோவமாயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க லூசி, உனக்காக என் வாழ்க்கையை நான் தியாகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பேசுகிறான் நம்ம ஹீரோயினோட அப்பா. நீங்கள் வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்காதீங்க, அம்மாவும் பிள்ளைக்குமே இந்த வீட்டுக்குள்ளே இடம் கிடையாது, கிளம்புங்கன்னு சொன்னதும் அந்த லூசி ரொம்ப கோவமாயிட்டு, அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சின்ன பிள்ளையிலேருந்து உங்களை தான் நான் அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன், திடீர்னு என்னை வீட்டை விட்டு போக சொன்னால் நான் எங்கே போவேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் அப்படியாமா, சரி ஓகே உன்னோட பெத்தாப்பா இவரோட பணக்காரராக இருந்தால் நீ இங்கே இருப்பியா இல்லை அங்கே போவியா, அதுக்கு ஃபஸ்ட்டு பதிலாக சொல்லுன்னு சொன்னால் அவங்க அம்மாட்ட, அம்மா என்னோட அப்பாவோட பேர் என்ன அப்படின்றத சரி கேட்டதும், பார்த்தீங்க இல்லை உங்கள் பொண்ணோட லட்சணத்தை அவள் புத்தி தெரியுதான்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் வந்துட்டு இவரோட அவர் பணக்காரராக இருந்தால் அவரை தான் சூஸ் பண்ணுவேன், நான் ஏன் இங்கே இருக்க போகிறேன்னு சொன்னதும், பார்த்தீங்களா எப்படி வந்துட்டு பிள்ளைய நீங்கள் வளர்த்துருக்கீங்கன்னு இவ்வளோ லட்சணத்தை பார்த்தீங்களான்னு சொன்னதும் அவங்க அம்மாவுமே நீ எப்படி வந்துட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமாக இருக்கலான்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு கத்திட்டு இருக்காங்க லூசி. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும், நான் பிச்சை எடுத்துட்டா இருக்க முடியும், ஆரம்பத்தில் இருந்து சும்மா இந்த வீட்டில் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு தான் நான் வந்து ரொம்ப பரிதாபமாக நல்ல ஒரு மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு சுற்ற முடியும், நான் வந்துட்டு எல்லா பழையும் தூக்கி எத்தனை நாளைக்கு இவன் மேலே போட்டுட்டு நான் நல்ல மாதிரி நடிக்கிறது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க அப்பா ஷாக் ஆகிட்டு, நீ எவ்வளோ கேவலமான பொண்ணாக இருந்திருக்க, உனக்காகவா என் பொண்ணை நான் போய் இவ்வளோ கஷ்டப்படுத்தினேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் வந்து நான் ஆக்ட் பண்ணதை வந்து உண்மை நம்பிட்டா நான் அதுக்கெல்லாம் பொறுப்பாக முடியுமா அப்படின்றத செய்யிட்டு அவள் தம்பிரா பேசிட்டுருக்கா. அதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. அங்கே நம்ம ஹீரோயின்மே வந்து நான் பண்ணுற எல்லாத்தையுமே காப்பி பண்ணிட்டு இருந்தேன், எல்லா பொய்யுமே என் மேலே வந்து தூக்கி போட்டு நான் தான் பண்ணேன் பழி போட்டவ தானே நீ ஏன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் அம்மான்னு சொன்னதுமே அவங்க அப்பா கோவமாயிட்டு கன்னத்தில் சேர்ந்து அரைஞ்சிட்டு, பாம்புக்கு பால் ஊற்றுனா அது வந்துட்டு நம்மளுக்கு பாசமாக காமிக்கும்னு சொல்லிட்டு திட்டாரு. அப்பாங்க அவள் இதில் வந்து என்னோட தப்பு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், என்னோட லைஃப்பில் இருந்துட்டு எல்லாத்தையுமே நீ என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. அவங்க அப்பா அவகிட்ட சாரி கேட்குறாரு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காது, கண்டிப்பாக நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு, சின்ன பிள்ளையிலேருந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை, நான் வந்து ரோட்டில் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன், வீடு இல்லாமல் சுற்றிட்டு இருந்தேன், எல்லாத்தையுமே இவ எடுத்துக்கிட்டா அப்படின்ற விஷயத்தை அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டா அவங்க அம்மா, அதுக்கு காரணம் நீ தான் அப்படின்ற சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த லேடிக்கு வேறு ஒருத்தையும் கூட அஃபேர் இருந்திருக்கு, அவங்க வந்து பின்னாடியே போயிருக்கா பார்க்குறதுக்காக, அம்மா எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு பர்சனை ஹக் பண்ணுறதை பார்த்துட்டு அங்கே அந்த லேடி பயந்து போயிட்டு அவங்க ஹஸ்பண்டை போட்டு கொடுத்துருவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு ரோட்லேயே விட்டுட்டு வந்துட்டாங்க பிள்ளைய. வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட்டை வந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோயின் சின்ன வயசுலேருந்து வீடு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. நான் வந்துட்டு அப்பா அம்மா எப்போ வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் கடைசி வரைக்கும் அவங்க வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சுக்கா. அதெல்லாமே கேட்டுட்டு அவருக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரமாயிடுச்சுக்கு. கேவலமான ஒரு பொம்பளை பெத்த பிள்ளைய போய் எப்படி இப்படி விட்டுட்டு வந்தேன்னு சொன்னதுமே நான் பயந்து போயிட்டேன், அவள் உங்ககிட்ட சொல்லி என்னை மாட்டி விட்டுருவாளோன்னு அவளை பயமுடுத்தணுன்றதுக்காக நான் ரோட்டில் விட்டுட்டு வந்தேன், திரும்ப வந்து கூட்டிகிட்டு வரலான்னு போனேன், பட் அதுக்குள்ளே அவள் எங்கேயோ மிஸ் ஆகிட்டா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அப்பங்க நீ எவ்வளோ வந்துட்டு சீப்பானவன் செட்டு திட்டுறாரு, மரியாதையை நீ சைன் பண்ணி கொடுத்து வீட்டை விட்டு போன்னு சொன்னதுமே அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ஆனால் அவளுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும், நீங்கள் இதனால தான் பிள்ளைய காணணும்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு வில்லேஜ் சைடு போயிட்டீங்க, ஸோ அந்த டயத்தில் நான் கரெக்டாக வந்து லூசியை வேற கன்சீவ் ஆகிறதேன் தெரியாமல் வந்துட்டு நான் குழந்தையுமே பெற்று எடுத்துக்கிட்டேன், நான் என் பிள்ளைய அடாப்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு, இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக நான் அடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு மிரட்டுறாரு. இந்த லூசியை நான் என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொன்னதும் உடனே அந்த லேடி பயந்து போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்ததும் அந்த லூசி அங்கே உடனே ட்ராமா பண்ணிச்சேக்கா, அப்பா ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அப்பாவுப்பான்னு சொன்ன வாயை உடச்சி விடுவேன், மரியாதையோட வெளியே போ அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் அம்மாவும் பொண்ணுமே அங்கே வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு வீட்டை விட்டு போக வேண்டியதாகிருது. ஹீரோயின் அந்த சைடில் போயிட்டு இருந்தா பார்த்தா அவங்க அம்மா அங்கே வந்து ரோட்டில் வந்து பிளாஸ்டிக் எல்லாமே பிறக்கி எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்து அங்கே சிரிச்சுட்டேவும், பாவம் பண்ணவங்களுக்கு லேட்டானாலும் கண்டிப்பாக கர்மா சும்மா விடாது, பனிஷ்மெண்ட் கொடுக்க தான் செய்யும்னு சொல்கிறா. ஆனால் வந்து அவன் நிலைமைக்கு காரணமானவங்களை அவள் பழி வாங்கிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.